ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜோதிகா நடித்த மூவி எல்லாம் கண்டுபிடிங்க. பிக்சரை பார்த்து இது என்ன மூவின்னு கெஸ் பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது குஷி, விஜய் ஜோடியாக நடிச்சிருப்பாரு. அடுத்து இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஜோ வந்து கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. மெயின் கேரக்டர் இல்லை, மெயின் கேரக்டர் சிம்ரன் பண்ணியிருப்பாங்க. எஸ், வாலி சும்மா ட்ரீம் கேரக்டர் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், அடுத்தது இந்த படம். இந்த பிக்சரை பார்த்தோன்னே நிறைய கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், தெனாலி கமல்ஹாசனோட நடிச்சிருப்பாங்க. ஜெயராம் தேவயானி கூட நடிச்சிருப்பாங்க. அடுத்தது இது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி தான். முகவரி அஜித் சாரோட நடிச்சிருப்பாங்க. இது ஒரு ஹோம்லி வில்லேஜ் கேரக்டர் மாதிரி இருக்கும். வில்லேஜ் கேரக்டர் இந்த கட்டப்பில் வில்லேஜ் கேரக்டரில் டும் டும் டும். எஸ், மாதவன் ஹீரோவாக பண்ணியிருப்பார். அண்ட் இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, 3 அழகான ரோஜா பூக்கள். எஸ், 3 roses. யா, அடுத்து இது வேணால் ஒரு கொடுத்துறேன். அஜித் சாரோட பேரா பண்ணியிருப்பாங்க. எஸ், ராஜா. 2 ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு ஹீரோயின் ஜோதிகா. அடுத்தது இது ஜோதிகா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நடித்தது. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருப்பாங்க, லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஸ்நேகிதியே. அடுத்தது இந்த மூக்குத்தியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப ஈஸி தான். எஸ், அருள் விக்ரமோடு சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. நல்ல ஹிட்டான மூவி தான் இதுவும். அடுத்து அவங்க சொந்த பேர் சூர்யா சாரோடு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மாயாவி ரொம்ப ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. அடுத்தது இந்த படம் நல்லாவே ஹிட் ஆச்சு. லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம அஜித் தான் பேர், பூவெல்லாம் முன்வாசம். எஸ், சிவகுமாரோடு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, மாமனார் மருமகள். அடுத்தது ஜோ மேம் ரொம்ப அழகாக க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த மூவி. சாரி, சரவணா, நான் தப்பாக ஃபீல் பண்ணிட்டேன். எஸ், சிலம்பரசனோடு நடிச்சிருப்பாங்க. அடுத்தது ஜோ பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை பார்த்தா உங்களுக்கு தெரியலாம். வேட்டையாடு விளையாடு கமல்ஹாசன் அவர்களோட நடித்த படம். எஸ், அடுத்து இந்த மூவி பார்த்தோன்னையுமே நீங்கள் கரெக்டாக சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு இமேஜை சாதாரணமாக பார்த்துருக்க மாட்டோம், மூவியில் தான் இருக்கும். அண்ணியும் கொழுந்தனாரும் நடிச்சிருப்பாங்க. கார்த்தி அவரோட அண்ணியோட நடிச்சிருப்பாங்க. எஸ், தம்பி மூவி. அடுத்தது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஜோதிகாவோட கண்ணு. இந்த மூவியில் கண்ணை வச்சு மிரட்டியிருப்பாங்க. எஸ், சந்திரமுகி. செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம். அந்த கண்ணை பாருங்களேன். அடுத்தது ஹோம்லி லுக், ஒரு சாதாரண குடும்ப பெண் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள்.
36 வயது நிலை. கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அடுத்தது இந்த மூவி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லவ் ரெண்டும் கலந்த மூவி. ஃப்ரண்ட் ரோலில் வேற ஒரு ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. லவர் இவங்க பிரியமான தோழி வினித்தும் ஸ்ரீதேவியும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். மாதவன் பேர். அடுத்தது இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இப்போ வந்த படம். இது வந்து சமுத்திரக்கனி பேரா பண்ணியிருப்பார். சசிகுமார் பிரதர் கேரக்டர்லாம் நடிச்சிருப்பார். உடன்பிறப்பு. எஸ். அடுத்தது இந்த மூவி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிட் ஆச்சு. இந்த மூவியில் வர அந்த சாங்கை கேட்டு சும்மா லவ்வர்ஸ்லாம் பொறாமப்பட்டாங்க. எஸ். காக்கா காக்கா ஜோவும் சூர்யாவும் செம்மையாக ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில். அடுத்தது 2 பேருமே பேராக நடிச்சிருப்பாங்க. 2 பேருமே டபுள் ஆக்ட். இந்த மூவி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருப்பார் சூர்யா சார். பேரழகன் மூவி. எஸ். பென் பண்ணி பண்ணியிருப்பாங்க, முதுகில் கட்டியிருக்க மாதிரி. அடுத்து இது வந்து ஜோ மேம் வந்து ஒரு வில்லி கேரக்டரில் ட்ரை பண்ண மூவி. நிறையா பேர் பார்த்துருக்க வாய்ப்பு குறைவு. சரத்குமாரோட நடித்தது பச்சைக்கிளி முத்துச்சரம். எஸ். அடுத்து இது ஒரு ஹோம்லி கேரக்டர் தான். நார்மலாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ், அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வரலாம் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. காட்டின் மொழி. இந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு. அடுத்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. பிக்சரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ். ராட்சசி. செம்மையாக இருந்துச்சு இந்த கேரக்டர். ஐ லவ்ட் இட். இது கொஞ்சம் பழைய மூவி, ஆனால் அவங்க கை வச்சிருக்கிறத வச்சே கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 70% கண்டுபிடிச்சிருவாங்க. எஸ். மொழி. ஜோ மேம் ரொம்ப அழகான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இதில். லவ்லி ஒய்ஃப், ஜில்லுன்னு ஒரு காதல், சூர்யாவோட நடிச்சிருப்பாங்க. பூமிகாவும் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இதில். அடுத்தது இதில் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன் கலந்த காமெடி தான் அதிகமாக இருக்கும். ஜாக் பாட். ரேவதி மேமோட சேர்ந்து ஒரு கலக்கியிருப்பாங்க. இது ஓரளவுக்கு ஜாலியான மூவி தான். அடுத்தது இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு போல்டான பொண்ணு மற்றவங்களுக்கும் எப்படி போல்டாக இருக்கணும்னு சொல்லித்தர மாதிரி. மகளிர் மட்டும் புருஷி மேமுக்கு மருமகளாக வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.